கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை அழகாய் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோள் மீது சுமந்து வருவது போல அழகாய் ஆச்சரியமாய் சுமந்து வந்திருக்கிறார். இந்த வருடத்தை துவங்கின எத்தனையோ பேர் இந்த மாதத்தின் முதல் நாளை பார்க்க முடியாமல் இந்த மண்ணுக்குள் மறைந்து போய் இருக்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராகவே இருந்து நமக்கு கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து இந்த புதிய மாதம் புதிய நாளை பார்க்கும்படி நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 10 மாதங்கள் எப்படியோ உருண்டு பிறண்டு தள்ளியாச்சு. ஆனால் இந்த 11வது மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம், கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நம்மை ஆறுதல் படுத்தவும் நம்மை பலப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது யோசுவா 1:5. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் யோசுவாவுக்கு வாக்கு கொடுக்கிறார். யோசுவா மோசே இருந்தவரை எந்த பிரச்சனை வந்தாலும் மோசே சந்திப்பார், என்ன போராட்டம் வந்தாலும் மோசே சந்திப்பார் என்று இருந்தார். இப்பொழுது கர்த்தர் மோசேயை எடுத்துக்கொண்டு போன பிறகு முழு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு கர்த்தர் இந்த யோசுவாவை நியமிக்கிறார். யோசுவாவை நியமிக்கும் பொழுது யோசுவாவுக்கு ஒரு பயம் வருது. என்ன பயம்னா, இந்த ஜனங்கள் எல்லாம் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். தண்ணி வரலனாலும் முறுமுறுப்பு, அடிக்க போவாங்க. சாப்பாடு வரலனாலும் அடிக்க போவாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்கன்னு சொல்லி இந்த ஜனங்களை குறித்து பயந்து உட்கார்ந்து இருந்த நேரத்துல இந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் மோசேயோடு கூட இருந்து என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்தேனோ அதையெல்லாம் உன்னுடைய கரத்தை கொண்டே நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, உன்னை விட்டு ஒரு நாளும் நான் விலகி போவதே இல்லை. ஒருவேளை போராட்டங்கள் வரும்பொழுது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மை விட்டு விலகி போவார்கள். பிரச்சனைகள் வரும்போது நமக்கு உடன் வருபவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதம் கர்த்தர் நம்மை விட்டு விலக போவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன நிந்தனைகள் வந்தாலும், என்ன அவமானங்கள் வந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதே இல்லை. அவர் நம்மை ஏமாற்றாத தெய்வம். இந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும், நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்த வேண்டும், நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் ஒன்று உண்டு. அந்த 3 காரியத்தை நம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் நாம் தியானிப்போம். அது யோசுவா 1:7 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய நாம் கவனமாயிருக்க வேண்டும். நம்முடைய கவனங்கள் எத்தனையோ காரியங்களில் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் நம்முடைய நாட்களில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அவருடைய நியாயப்பிரமாண வசனத்தின்படி நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கு கேளுங்கள், அந்த வசனத்தை எல்லாம் நாம் சபைகளிலே எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறோம். எத்தனையோ இடத்தில் தேவனுடைய வார்த்தைகள் வருகிறது. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு போறதில்ல. அந்த வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதை கர்த்தர் முக்கியத்துவப்படுத்துகிறார். நாம் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாமலும் இருப்பார்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையோடு இருக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். இன்னைக்கு எல்லாருடைய இருதயமும் சர்ச்சில் போய் உட்கார்ந்து சர்ச்சில் தான் இருப்பாங்க. ஆனா யோசனைகள் எங்கேயோ இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை தான் கேட்பாங்க, ஆனா யோசனைகள் எங்கேயோ இருக்கும். பைபிள் வாசிப்பாங்க, ஆனா யோசனைகள் எங்கேயோ இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருப்போமே ஆனால் நாம நிலைத்திருக்க முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்க மாட்டார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமே ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய நாம் கவனமா இருக்க வேண்டும். 2வது வார்த்தை யோசுவா 1:8 சொல்லுகிறது, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தருடைய வார்த்தை நம் வாயை விட்டு பிரியக்கூடாதாம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேரு வாயின் வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கெட்ட வார்த்தைகள் தான் வருகிறது. நல்ல பெரிய பெரிய கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள், பெரிய சபையில் அங்கமாய் இருப்பார்கள், பெரிய இடத்தில் பெரிய ஊழியர்களோடு பெரிய ஊழியக்காரர்களோடு அறிமுகமான ஆட்களாயிருப்பார்கள். ஆனால் வாயை திறந்தாலே அவங்க பேசினாலே கெட்ட வார்த்தையா தான் வரும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. வாயின் வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, சற்று நாம் நிதானித்து கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, பார்க்கலாம், நம்முடைய கதையே பெரிய கதையா இருக்கும். ஆனா ஊரு கதை பேசுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டும். இன்னொருத்தர் வீட்டில் என்ன நடந்துச்சு, இன்னொருத்தர் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா கேட்போம், இன்ட்ரெஸ்டா பேசுவோம். இன்னொருத்தருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிற இன்ட்ரெஸ்ட்ல கர்த்தருடைய வார்த்தையில நாம காண்பிப்பதே கிடையாது. இன்றைக்கு நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், யோசுவா, இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். உன்னோட வாயில எப்பவுமே கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். எப்பவும் நீங்க இருக்கிற இடத்துல ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க, வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நம்ம வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமோ கர்த்தர் நம்மை அந்த வார்த்தைகளின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். சிலர்லாம் சின்ன பிரச்சனை வந்தாலே செத்து போயிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீரென்று ஒரு நாள் மரணம் சம்பவிக்கும். சிலருக்கு நான் எல்லாம் ஏன் உயிரோட இருக்கேன்னு தெரியலையேன்னு யோசிப்பாங்க. இப்படி நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசி 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 வாழ்க்கை முழுசும் பாருங்க நெகட்டிவா தான் போகும். அவங்க ஒரு நாளும் பாசிட்டிவா பார்க்கவே முடியாது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை பேச 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 வாக்கு தத்தங்களை சொல்ல 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 கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். யோசுவாவின் இடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்த காரியம், நீ அனாவசியமாய் உன் வார்த்தைகளை விடாதே, அனாவசியமான வார்த்தைகளை நீ பேசாதே, உன் வாயில கர்த்தருடைய வார்த்தை நிலைத்திருக்கட்டும், நியாயப்பிரமாண வசனங்கள் சொல்லுங்கள் என்று. யூதர்கள் எல்லா காரியத்திலையும் உயர்ந்திருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் வார்த்தையை மேன்மைப்படுத்துவார்கள். யெகோவாவாகிய தேவன் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணங்கள் வசனங்களை அவர்கள் மேன்மைப்படுத்துகிறபடியினால்தான் இன்றைக்கு யூதர்கள் எல்லாரை காட்டிலும் உயர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் பாருங்க, நம்முடைய பிள்ளைங்க வாயில ஒரு 10 வசனம் சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த 10 வசனம் வரவே வராது. 10 சினிமா பாட்டை பாட சொல்லுங்க, சொன்னா லைனா பாடுவாங்க. சர்ச்சுக்கு கூட்டிட்டு வருவோம், சண்டே கிளாஸ்க்கு அனுப்ப மாட்டோம். வீட்டில் இருக்கும்போது ஒரு நாளும் வசனத்தை படி, பைபிளை வாசி,
ஜெபம் பண்ணோன்னு சொல்லவே மாட்டோம். நாளடைவில் அந்த பிள்ளைங்க தருதலையாக சுற்றும்போது, உருப்பிடாமல் சுற்றும்போது, ஐயோ என் பிள்ளை ரட்சிப்படைவான்னு நினைக்கலையே, ரட்சிப்படையவே இல்லையே, ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்னு ஜெபிச்சு பிரயோஜனமே கிடையாது. பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில சரியா நீ நடத்தினா கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உன் பிள்ளையை நடத்துவார். இன்னைக்கு எதுல பாருங்க சினிமா பாட்டு, எங்க பாருங்க சினிமா பாட்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டிய பிள்ளைங்க இன்னைக்கு வெளியில வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்களுடைய நட உடை எல்லாமே மாறி போகுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. இந்த வாயின் வார்த்தை ஒரு நாளும் பிரியாதிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சினிமா பாட்டு சொல்லி கொடுத்து அழகு பார்க்கிறத விட கர்த்தருடைய வேதத்தை சொல்லி அழகு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு அழகாய் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? யோசுவா 1:8 சொல்லுகிறது, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. கர்த்தருடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து கொண்டிருக்கணும். இந்த யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, உனக்கு 1000 பிரச்சனைகள் வரலாம் யோசுவா, உன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனைகளை நீ சந்திக்கலாம். ஆனா உன்னுடைய தியானங்கள் எங்கே இருக்கணும்னு சொல்றாரு, இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்க வேண்டும். நாம் இரவில் படுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு. உன்னால் முடியாத காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை முடிய செய்யும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் இப்படி இரவும் பகலும் தியானிக்கும் போது சங்கீதம் 1:2-3 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு செய்வது வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ், கடந்த 10 மாதங்களா ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ பார்த்திருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். இழப்புகளை பார்த்திருக்கலாம், கஷ்டங்களை பார்த்திருக்கலாம், துக்கத்தை பார்த்திருக்கலாம், அவமானங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற பண்ணுவார். எனவே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க 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 உன்னுடைய வேலையை வாய்க்க பண்ணுவார், உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவார். நீ கையிட்டு செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ என்ன காரியம் செய்கிறாயோ அது கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும். நீ எந்த வேலை செய்கிறாயோ அது கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்க துவங்கிட்டார்னா எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எந்த பிசாசின் வல்லமையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இதுவரை கண்டிராத பெரிய பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் இந்த 11வது மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை மென்மேலும் பலப்படுத்துவாராக. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you. Amen. Amen.